நாம் வாழும் இந்த பூமியில் மனிதர்கள் நிலவில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள். செவ்வாய் கிரகத்திற்கே ரோபோக்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய பூமியிலேயே இருக்கும் கடலின் பெரும் பகுதி இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி உலகக் கடல்களின் 80% அதிகமான பகுதி இன்னும் முழுமையாக வரைபடமிடப்படவில்லை. அந்த ஆழங்களில் என்ன உயிரினங்கள் வாழ்கின்றன, என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன, இன்று வரை யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. கடலின் அடியில் சூரிய ஒளியே செல்லாத பகுதிகள் இருக்கின்றன. அங்கு முழுமையான இருள், மிக அதிக அழுத்தம், கடும் குளிர். அந்த சூழலிலும் உயிர்கள் வாழ்கின்றன என்பது நம்ப முடியாத உண்மை. பல ஆண்டுகளாக கடற்படையினரும் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கடலின் ஆழத்தில் மர்மமான ஒலிகள், விசித்திரமான உயிரினங்கள் மற்றும் விளக்க முடியாத நிகழ்வுகளை பதிவு செய்து வருகின்றனர். இன்று இந்த வீடியோவில் உண்மையில் நடந்த சில சம்பவங்களையும் அவற்றுக்கான அறிவியல் விளக்கங்களையும் இன்னும் பதில் கிடைக்காத சில மர்மங்களையும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% கடலால் மூடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பெரிய பரப்பில் பெரும் பகுதியை மனிதர்கள் நேரடியாக பார்த்ததே இல்லை. கடலின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் பல மடங்கு அதிகரிக்கிறது. சில இடங்களில் அந்த அழுத்தம் ஆயிரக்கணக்கான யானைகள் ஒரே நேரத்தில் உங்கள் மேல் நிற்பதை போன்றதாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட இடங்களிலும் உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் சில உயிரினங்கள் வெளிச்சத்தை தாங்களே உருவாக்கும் திறன் கொண்டவை. சிலவற்றின் கண்கள் மிக பெரியவை. சிலவற்றின் பற்கள் உடலை விட பயங்கரமாக தோன்றும். இவை அனைத்தும் கற்பனை அல்ல, உண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் எத்தனை இருக்கலாம்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. 1990களிலிருந்து கடலின் ஆழத்தில் பல மர்மமான ஒலிகள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றில் மிகவும் பிரபலமானது ப்ளூப் என்ற ஒலி. இந்த ஒலி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கருவிகளாலும் பதிவானது. முதலில் இதை கேட்ட ஆராய்ச்சியாளர்களே அதிர்ச்சியடைந்தனர். இது ஒரு மிகப்பெரிய கடல் உயிரினத்தின் சத்தமா அல்லது இயற்கையின் வேறேதாவது நிகழ்வா? இந்த கேள்வி உலகம் முழுவதும் பல விவாதங்களை ஏற்படுத்தியது. 1997ஆம் ஆண்டு பசிபிக் பெருங்கடலின் தெற்கு பகுதியில் கடலின் ஆழத்தில் இருக்கும் சிறப்பு ஒலிப்பதிவு கருவிகள் ஒரு விசித்திரமான ஒலியை பதிவு செய்தன. அந்த ஒலி சாதாரணமாக திமிங்கலங்கள் அல்லது டால்பின்கள் எழுப்பும் சத்தத்தை போல இல்லை. அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதன் அதிர்வலைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கருவிகளாலும் பதிவாகின. அந்த மர்மமான ஒலிக்கு பின்னர் ஒரு பெயர் வைக்கப்பட்டது. அதுதான் ப்ளூப். ப்ளூப். அந்த ஒலியை முதலில் ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் குழப்பமடைந்தனர். இது ஒரு உயிரினத்தின் சத்தமா அல்லது கடலுக்கடியில் நடந்த இயற்கை நிகழ்வா? அந்த நேரத்தில் உடனடியாக யாராலும் உறுதியாக பதில் சொல்ல முடியவில்லை. இந்த தகவல் வெளியே வந்தவுடன் உலகம் முழுவதும் பல கதைகள் பரவ ஆரம்பித்தன. சிலர் கடலின் ஆழத்தில் மனிதர்கள் இதுவரை கண்டுபிடிக்காத பிரம்மாண்டமான உயிரினம் வாழ்கிறது என்று கூறினர். மற்றவர்கள் இது பழமையான ஒரு மாபெரும் கடல் உயிரினத்தின் குரல் என்று நம்பினர். ஆனால் இவை அனைத்தும் ஊகங்களே. அதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் அப்போது இல்லை. இணையத்தில் பல வீடியோக்கள் வெளியாகின. அவற்றில் சிலர் இந்த ஒலி பல கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு உயிரினத்திடமிருந்து வந்ததாக கூறினர். சிலர் இதை கற்பனை இலக்கியங்களில் வரும் மிகப்பெரிய கடல் உயிரினங்களுடன் தொடர்பு படுத்தினர். இந்த கதைகள் வேகமாக பரவின. ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் கூறினர். ஆதாரம் இல்லாமல் அடுத்த சில ஆண்டுகளில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஒலியின் அலைவடிவம், அதிர்வெண், பயணித்த தூரம் போன்ற அனைத்தையும் ஆய்வு செய்தனர். அவர்கள் பல இயற்கை நிகழ்வுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, பனிப்பாறைகள் உடைதல், கடலடி தட்டு நகர்வு, இவை அனைத்துடனும் அந்த ஒலியை ஒப்பிட்டு ஆய்வு செய்தனர். விஞ்ஞானிகளின் முடிவு. பல ஆண்டுகள் கழித்து பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விளக்கத்தை முன்வைத்தனர்.
அண்டார்டிகா பகுதியில் மிகப்பெரிய பனிப்பாறைகள் உடையும் போது உருவாகும் ஒலி ப்ளூப் ஒலியுடன் மிகவும் ஒத்திருந்தது. அதனால் இந்த ஒலி ஒரு மர்ம உயிரினத்தால் ஏற்பட்டது என்று கூறுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அதாவது ப்ளூப் உண்மையில் பதிவு செய்யப்பட்ட ஒலிதான், ஆனால் அது ஒரு மாபெரும் கடல் உயிரினத்தின் சத்தம் என்று நிரூபிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த சம்பவம் உலக மக்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியது. கடலின் ஆழத்தில் இன்னும் எத்தனை மர்மங்கள் மறைந்து கிடக்கின்றன? இன்னும் மனிதர்கள் கண்டுபிடிக்காத உயிரினங்கள் இருக்குமா?